ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் கலைஞர் யூடியூப் சேனல். நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன புதுசாக ஆரம்பிச்சிட்டிங்களா, என்னாச்சு அந்த சேனலுக்கு என்னாச்சு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த சேனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் முத வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஆரம்பிச்ச சேனல். நீங்க பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா செம ஃபன்னா இருக்கும். அப்போ வந்து நிறைய எப்படி பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாய்ஸ் வேற மாதிரி இருக்கு, இப்போ வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய அப்போ வந்து ஃபேஸ் காட்டாம ஒரு பயம், சோஷியல் மீடியானா ஒரு பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா இப்போ தடுமாற்றத்தோட ஆரம்பிச்சதுதான். நிறைய குக்கிங் மட்டும் தான் காட்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, ஆனா அதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸா மாறி இருக்கு. ஸோ பழைய வீடியோ பார்க்காதவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி சுண்டல் தான் செய்ய போறேன். பட்டாணியா? ஆமா, ரோட்டு கடையெல்லாம் கிடைக்கும் இல்லையா பட்டாணி சுண்டல், அது மாதிரி தான் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஆமா, ஈவினிங் ஸ்நாக்ஸ். பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு குக்கர்ல வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சுண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, அதுக்கப்புறம் லைட்டா மஞ்சத்தூள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு இது ஒரு 3 விசில் வச்சு வேக வைக்கலாம். 3 விசில்ல வெந்துடும். நான் ஆல்ரெடி வேக வச்சிருக்கேன். நான் வேகலாம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. சுண்டல் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு. சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சூப்பரா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டா. இது உரமா அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மசாலா ரெடி பண்றதுக்கு இங்க பாருங்க, வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமா இஞ்சி பூண்டு வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊத்தாம அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வெங்காயம் தக்காளில தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி விடாம வந்து பாத்தீங்கன்னா இதை அரைச்சு எடுத்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில சேர்த்து சூப்பரா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல வந்து பாத்தீங்கன்னா வானல் போட்டிருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த விழுது வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துடலாம். இந்த மசாலா வந்து லைட்டா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க. பச்சை வாசம்லாம் போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுல மசாலா சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், உப்பு, கரம் மசாலா, தனியா பவுடர் வந்து எடுத்துருக்கேன். இது எல்லாமே அப்படியே சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமா சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடலை வேக வைக்கும் போது அதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால லைட்டா மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உப்பு கடைசியா கூட நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சிருக்க பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியோட சேர்த்தாச்சு. இங்க பாருங்க, சரி லைட்டா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா இருக்கு இல்லையா, அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுண்டி வரட்டும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா அந்த சுண்டல்லையுமே இறங்கி இருக்கும். அப்படியே மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுண்டட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கார்ன்ஃபிளெக்ஸும் பொரிச்சு எடுத்துடலாம். இது போட்டு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு வெங்காயத்தை போட்டு கட் பண்ணி வச்சுட்டு இந்த கார்ன்ஃபிளெக்ஸும் பொரிச்சிடலாம். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இங்க பாருங்க, மசாலா சுண்டல் ரோட்டு கடையெல்லாம் விற்கும் இல்லையா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டேஸ்டோட நம்ம வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா செய்யலாம். இதுல ஃபைனலா கொத்தமல்லி இலை தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா சுண்டல் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்துடலாமா? அதுக்கு வந்து ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதை சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவுல்ல எடுத்துக்கிட்டு, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன், அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் நல்லா பொரிச்சு இது மாதிரி உடச்சி சேர்க்கும் போது நல்லா அது மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பரான ரோட்டு கடை சுண்டல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மசாலா சுண்டல் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.